இன்னும் நமக்கான ஒரு நீதி கிடைக்கல. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களை வந்து நம்ம ஓயாம சொல்லி சொல்லி வாயும் வலிச்சு போச்சு. போற இடம்லாம் பேசி பேசி நம்மளதான் ரொம்ப வலிமையா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா ஆளை காணு வேற தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் மைக் பிடிச்சி பேசி 32 நாள் ஆகுது. நீதிக்காக குரல் கொடுக்குறோம். கண்ணு காணாத மாதிரி டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க வேடிக்கை பாக்குறாங்க. நம்மள வேடிக்கை பார்க்குற கூட்டமாவே நினைச்சு இருக்காங்க. மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் வந்து பாதிப்படைஞ்சவர்கள் வந்து இப்படி ஒரு 4 பேரை சேர்த்து கூட்டம் கூடனா நம்ம உடனே நீதி கிடைச்சிருமான்னு நினைக்கிறாங்க. நம்ம நிதி கேட்கல, நீதியைத்தான் கேட்டு போராடுறோம். நீதிங்கிறது என்னைக்கு நம்ம மக்களுடைய புரிதலை புரிஞ்சு நமக்கான நீதியை கொடுக்க போறாங்கன்னு நமக்கு இதுல இந்த நீதித்துறையில உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம கேள்வியை கேட்கணும். நம்ம வந்து இது வரைக்கும் இந்த போராட்ட காலம் 32 நாட்கள் ஆகுது. எஸ்பியா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், யாருமே வராத காரணம் என்ன, அவங்களதான் நம்ம பேசுறோங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண ஒரு லேசா ஒரு முள்ளு குத்தினாலே நம்மளால தாங்கிக்க முடியல. ஆகாசம் வந்து மிக வேதனை. அது இன்னும் வரைக்கும் நம்ம மனசை விட்டு இன்னும் போகலை. ஏன்னா அவனுடைய கொடுமையான ஒரு தாக்குதல் மாதிரிதான். கொலையாளி காவல்துறைங்கிறது வந்து கொலையாளியை தான் நம்மளுக்கு சொல்றோம். ஆனா இதே ஒரு காவல்துறை வந்து நம்ம பசங்க யாராவது ஒருத்தர் கல்லை வச்சு அடிச்சிட்டாலோ கட்டையை வச்சு அடிச்சிட்டாலோ ஒன்னா வந்து ஏற்ற அடிச்சா உடனே நான் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தேன்றான், சுட்டுட்டேன்றான். நேத்து கூட பார்த்தோம் ஷூட்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஏன் மனிதனே ஒரு விசிறு தானே, ஏன் அந்த விசிறை வந்து ஈரக்கம் இல்லாம பண்றாங்க? உடனே காக்கி சட்டையை போட்டோம்னா பெரிய கௌரவமான ஒரு கொலையாளியை விட மோசமான ஒரு எப்படி சொல்றது புறமுக்குத்தனமானவங்க. பொதுவா டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க எவ்வளவு பேரை நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயமும் இருக்கு. மயக்க பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் உள்ள காவல்துறையும் நான் சொல்ல வரல. இந்த கூலிப்படை கைவர்களை தான் நான் சொல்றேன். அவன் காக்கி சட்டையை கலட்டிட்டு வந்துட்டு என் தம்பிய பண்ணியிருந்தானா இன்னைக்கு நான் சொல்லணும் அவன் ஆம்பளைன்னு. ஆனா அவன் பண்ண கொடுமைக்கு யூனிஃபார்மை போட்டு ஒரு சாதி வெறியால தாக்கியிருக்கான். அவன் ஆம்பளை அந்த கண்ணை அழுத்து விட்டுட்டு அவன் அடிச்சிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணல. ஏன்னா அவன் வந்து கண்ணை அவுத்து விட்டாரு, அவன் தெரிஞ்சு வரும்ல. அதனால அவன் கண்ணை கட்டி விட்டு கல்லை கீழே வச்சு கல்லுக்கு மேல காலை வச்சு கீழே சாக்க போச்சு போட்டு அடிச்சிருக்கான். அவன் ஆம்பளை 10 பேர் இருந்தாலும் அந்த சட்டையை கலட்டிட்டு வந்து அந்த காக்கி சட்டையை கழட்டி வந்து அவன் முன்னாடி வந்து பிடிச்சி அடிச்சிருந்தா எனக்கு நான் ஆம்பளையே சொல்லுவேன். இது ஒரு பொட்டத்தனமான ஒரு செயலை பண்ணியிருக்கான். ஓடி போய் வெளியே நான் பொண்டாடி வீட்டுல ஒழிஞ்சுட்டாங்க. சம்மன் அனுப்பியும் இன்னும் வரல, ஆஜராகலைன்றாங்க. இதே நம்ம ஒரு நாள் ஆஜராகலைன்னா உடனே நம்ம வீட்டுல உள்ள அண்ணனையோ தம்பியவோ உடனே தூக்கி கொண்டு வீட்டுல கொண்டு வச்சிடறான். உன் மாவன் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கன்னு இல்லைன்னா உன்னைய கொண்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன்றாங்க. சும்மா இருக்கிற சொல்லப்போனா இருக்கிற சமூக போற களப்போராளிகளுக்கெல்லாம் மிரட்டல் விடுறது. உன் மைதான் தப்பு பண்றான், உன்ன நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு ஒரு பெத்த தாயின்னு கூட பார்க்காம இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பிள்ளைங்க 2 பேரையும் பொய் வழக்கு போடுறாங்க. பொய் வழக்கு போட்டு பிள்ளைங்க போய் எங்கிட்ட மறைஞ்சிடறாங்கன்னு ஒரு தாயை தூக்கிட்டு போய் வச்சிடறான் ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ இதெல்லாம் வந்து இதான் வந்து அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு இந்த நீதித்துறையில உள்ளவங்களுக்கு தெரியாதா? இப்ப கூட சமீபத்தில் சாத்தாங்குள போட்டிருக்காங்க 9 பேருக்கும் இதே தூக்கு தண்டனை. நான் என்ன கேக்குறேன், இந்த திலீபன் குகன் என்ன பண்ணா? அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணு. ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? அவன் ஓடி போய் அவன் மாமியாருக்கு விளைஞ்சிருக்கான். நாங்க அன்னைக்கு போய் என் பிள்ளை போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லி உடனே வீட்டுல வந்து சாதியை சொல்லி தாயினோட பார்க்காம அவன் பொண்டாட்டி அப்படி பேசுவானா? ஒரு பொம்பளைனோட பார்க்காம அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கான், சாதி ரீதியா செயல்பட்டு இருக்கான். இப்ப ஓடி போய் வெளிய காரணம் என்ன? அப்ப அவன் ஒரு கொலைவாளி. அவனுக்கே உரிச்சிருக்கு, நம்மளை விட மாட்டான், நம்மளை கொண்டு வச்சிருவான், நம்மள ஏதாவது பண்ணிடுவான். அவனுக்கே பயம் வந்திருக்கு. அந்த பயம் இருக்கணும். டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே பயம் இருக்கணும். பயம் இருந்தா மட்டும்தான் சாத்தியமாகும். இருக்கிற இளைஞர்கள் மேல பொய் வழக்கு போடுறத முதல்ல நிப்பாட்டணும். சும்மா ஏதாவது ஒரு கடையில போய் நின்ற கூடாது. உடனே அவனுக்கு ஆள் கிடைக்காட்டா அவனை தூக்கிட்டு போயிடுறது. சொல்லப்போனா நம்ம நடுக்காவலில் நடந்த ஒரு சம்பவம் கீர்த்தியா மரணம். இன்னைக்குதான் அவளுடைய முதல் வருடம். அது கூட ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட முடியல. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நடுக்காவலில் நடந்த 18 நாள் அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கும் வரை நமக்கு இதே மாதிரிதான் போராட்ட காலத்துல உட்கார்ந்து இருந்தோம். இதே ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொம்பளை, அவ ஆம்பளை சமம் பண்ற 6வது பொம்பளை தான். அவளும் ஒரு சாதி ரீதியா அவ கண்ணு முன்னியே அந்த பிள்ளைங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மருந்து குடிச்சிட்டு கிடக்கா. தம்பியை உள்ள கொண்டு வச்சு சட்டியோட பணியில போட்டு அருவா தூக்கி வச்சிருக்கான். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு இதெல்லாம டிபார்ட்மெண்ட்டுக்கு அருவா வாங்கி வச்சிருப்பீங்க, அருவா பிடிச்சு போட்டோ எடுத்து போடுறதுக்கு. ஒரு தப்பு செய்யாத ஒரு இளைஞரை தப்பு செஞ்சன்னு சொல்றீங்க. அவனை வந்து உடனே நீ வந்து ஒரு கொலை குற்றவாளின்றீங்க. எந்த தப்புமே பண்ணாத ஏன் இந்த கொலை குற்றவாளின்றீங்க? இன்னைக்கு இவனை அடிச்சு கொண்டிருக்கான் 16 பேரு, அரெஸ்ட் பண்ணாம வேடிக்கை பாக்குறீங்க.
வந்து சும்மா உட்காந்து வேலை இல்லாம வீட்டுல வந்து அந்த காலத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் குழந்தை விட்டு எதுவுமே இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படியே எத்தனை நாளைக்கு உட்காருவாங்கிறது உங்களுக்கு ஒரு இது இலக்காரமா போச்சு. மக்களை பார்க்கும்போது இந்த தெய்வந்திர குல மக்கள் அடிபட்டு கிடக்கிறத வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு போல. இதே மாற்று சமூகத்தை எடுத்துக்கோங்க, ஒண்ணு நடந்து விட்டோம் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவான், உடனே தூக்கிடுவான். ஏன்? இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து அதான் சொல்றல, பாமாரப்பட்ட மக்களை கை வச்சா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எவன் வந்து கேட்க போறான், குரல் கொடுக்க போறான். இதுதான் இப்பதான் வந்து டிபார்ட்மெண்ட்ல உள்ளவனை பார்த்தாலே கடுப்பாகுது. ஏன் வர்றான்னு தெரியல. முன்னாடி வந்து முதலாவது கொஞ்சமாவது சலிட்டு அடிப்பா. இப்ப அந்த கை கூட தூக்க முடியல. அவங்கள பார்த்தா நல்லவனுக்கு அந்த சலிட்டு அடிக்க கூட நேரம் வர மாட்டேது. இன்னைக்கு ஆகாசுக்கு நடந்த மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு நடக்கும்? இந்த வருஷத்துல மட்டும் இந்த ஆட்சியில மட்டும் மொத்தம் 28 லாக்அப் டெத் நடந்திருக்கு. அப்ப இந்த லாக்அப் டெத்துங்கிறது என்ன? ஒரு எறும்பு கூட நம்ம துரோகம் நினைக்க, ஒரு எறும்பு நசுனா கூட ஐயோ பாவம் இந்த எறும்பு செத்து போயிருந்து சொல்லிட்டு ஒரு சீனியலி போட்டு அதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு நடப்போம். ஆனா அவன் அன்னைக்கு அந்த 16 பேர் அந்த உயிரா நினைக்கலையே. இன்னும் வரைக்கும் இந்த இளைஞர்களுக்குள்ள எங்க பார்த்தாலும் எங்களை வந்து பிட்டாப் கேஸ் போடுறான், போயினாலும் சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க, வரலைன்னா உன் குடும்பத்தை தூக்கு பண்றாங்க. ஏன் நீ ஏன் மிரட்டுற? டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க ஏன் சாதி சொல்லி மிரட்டுற? நீ ஆமல உண்மையான குற்றவாளியாரோ அவனை அரெஸ்ட் பண்ணு. உனக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்ன தைரியம் இருக்கு? அவனை காண ஒழிக்கிறதுக்கு என்னது இருக்கு? அதுக்கு நீதிபதி இருக்காரு, அவனுக்குள்ள தண்டனை என்னவோ அது நீதிபதி நான் வாதாடி நாங்க பிள்ளை வெளியில எடுத்துக்கிடுவோம். அவனை கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்குது? ஏன் அந்த மிருகத்தனமான செயல்படுறீங்க? டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள இப்படி குறை சொல்றாப்புல இருக்குல்ல, அவன் 16 பேர் செஞ்சதுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த குறை சொல்றாப்புல இருக்கு. திலீபனு குருவானு எங்க ஓடி போயிட்டான்? மிஞ்ச போனா இந்த தமிழ்நாடு விட்டுதான் எங்கேயும் போயிடுவானா? அவன் கொலையாளின்னு ஒத்துக்கிட்டீங்க கோர்ட்ல, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன? சம்மன் அனுப்பி விட அந்த சம்மன்ல அவன் ஆஜரான அவன் குடும்பத்தை தூக்கு, கோர்ட்ல நிப்பாட்டு, அவன் ஆட்டோட வரட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு ஒரு நீதி, பாமரப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு நீதியா? நான் கேட்கிறேன். வன்மையாக கண்டிக்கப்படுவீங்க. ஏன்னா இன்னும் நாங்க எங்களுடைய போராட்டம் இதோட முடியாது. நீங்க நினைக்கலாம் 10 நாள் போராட்டம், 20 நாள் போராட்டம், 30 நாள் போராட்டம்னு. எங்களுடைய போராட்டம் ஓயாது. எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்க போராட்ட காலத்தை விட்டு போக மாட்டோம். அந்த மக்களுக்கு எப்போதுமே இந்த மானாமதுரை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் பாதிப்படைகிற இடத்துக்கு எங்களை மாதிரி எங்களுடைய கால்கள் அங்க பயணிக்கும். எங்கள் மக்கள் எங்கெல்லாம் அடிபடுறாங்களோ அங்கெல்லாம் எங்களுடைய கால்கள் அடிபடும். யாருக்கா? எங்க இனத்து மக்களுக்காகப்பா. நாங்க வந்து சொல்றோம், ஏப்பா உங்க ஜாதியை சொல்லி நீங்க மட்டும் பேசுறீங்க. எந்த ஜாதியில பாதிக்கப்பட்டிருக்கானோ அந்த ஜாதி பயிலதான் சொல்லுவான். இன்னைக்கு ஓன் ஜாதியில பாதிக்கப்பட்டா அங்க வந்து வைக்க பிடிச்சி ஓன் ஜாதின்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு ஜாதி? நானும் ஜாதி பார்க்கலையே. நான் போடுற துண்டு என் இனத்துக்கான துண்டு. அதை கூட நீ இன்னைக்கு வந்து அம்புக்குறி விட்டு இந்த பொண்ணு இந்த ஜாதிக்கார பொண்ணு அதனால அவன் வந்து சமத்துவம் பேசுறான்னு. நான் வந்து என்னுடைய எல்லா இதுலயுமே நான் ஒட்டுமொத்த மக்களுக்கான குரல் கொடுக்க போனாலும் சொல்றேன். இன்னைக்கு ஆவாஸ்க்கு நடந்த மாதிரி ஓ வீட்டுல நடக்கும். அன்னைக்கு இதே வேடிக்கை பாப்பியா? திரண்டு வா, திரண்டு வந்து கேள்வி எழுப்பு. மக்கள் இன்னைக்கு அவனுக்கு நடந்தது நாளைக்கு ஓ வீட்டுல நடக்கும். இது வேடிக்கை பார்க்கும் கூட்டமாக இருக்காத. களத்துல இறங்கி நம்மளுடைய நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், குரல் கொடுப்போம். எல்லாருமே நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது மானாமதுரை தான் மெயினா சொல்றாங்க. முதல்ல அந்த ஊருக்காரங்க அந்த களத்துல இருக்காங்களான்னு கேக்குறாங்க. உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எல்லாரும் கோயிலுக்கு நல்லபடியா போயிட்டு வந்திருப்பீங்க. எல்லாருமே எப்பயும் போல களத்துல வந்து உட்காருங்க. நமக்கான ஒரு நீதி கிடைக்கும் வரை போராடுங்க, விட்டுறாதீங்க. எங்கெல்லாம் உண்மையிலுமே எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா 4 நேரம் அங்க போயிருந்தேன். எனக்குலாம் என்னென்ன கேள்வி கேட்கறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நானா வெளியில சொல்ல முடியாம இருக்கேன். இன்னைக்கோட நானா வருமானம் என்னன்னு, ஏன்னா என்னோட உடம்பு கண்டிஷனையும் நான் பார்த்தாகணும். இதை விட எல்லா இடத்துக்கும் நாங்க போறோம். அப்படிங்கும் போது என்னுடைய உடம்பு கண்டிஷன் நல்லா இருந்தா நான் வந்து மக்களை சந்திக்க முடியும். அப்படிங்கும் என்னை வந்து விமர்சனம் பண்றதுனால நான் ஓஞ்சு வர மாட்டேன். என்னைக்கும் அதிகாரத்துக்கு இங்க ஆள் இல்ல, அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். அதிகாரத்துக்கு நாங்க அடிபணிய மாட்டோம். அது அப்பயே நாங்க சொன்ன வரலாறு. என்னுடைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஆகாசுக்கு நடந்த ஒரு கொடுமை வேற யாருக்குமே நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த போராட்ட காலம் நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா இன்னும் நமக்கு எங்கெங்கேயோ இருந்து எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கான ஒரு நீதிக்காக நம்ம குரல் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அனைவருக்கும் நான் ஒரே ஒரு கேள்விதான். என் இனமான சொந்தங்கள் எல்லோருமே நம்ம போராட்ட காலத்துல 32 நாட்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. என் அன்பு சொந்தங்கள் எல்லாருமே இந்த போராட்ட காலத்துக்கு வருவீங்க என்று நாங்கெல்லாம் ரொம்ப விருப்பத்தோடு வந்திருப்பாங்க. இந்நேரம் தம்பி ஆகாசுடைய நீதிக்காக குரல் கொடுக்க எல்லாரும் வந்திருப்பாங்க.
நம்ம நீதி கிடைக்க வரங்க போராடணும். இந்த போராட்ட காலத்துல நமக்கான நீதி கிடைக்கணும். இந்த மக்களை பார்த்து, இந்த மக்களுடைய கூட்டத்தை பார்த்து திரண்டு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் யோசிக்கணும். இவனை தொட்டது மாதிரி இன்னொருத்தனை தொடலாமா? இந்த மாதிரி சம்பவம் நடக்கும், நம்ம இனிமே இதை பண்ணலாமா? இன்னும் இருக்கு இளைய தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைக்கணும். இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரியல. டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாரையும் நான் குறை சொல்றதா நினைச்சுக்க வேணாம். எனக்கு வந்து இப்பெல்லாம் காக்கி சட்டையை பார்த்தாலே கடுப்பாகுது. 28 லாக்கப் தத்து பாவி பையில நீ கொண்டு போய் ஸ்டேஷனுக்குள்ள அடைச்சிட்டு கொண்டு ரிமாண்ட் பண்ணிக்கலாம், கொண்டு போய் நீதிபதி ஒப்பற உனக்கு எதுவுமே சொல்ல போறதில்ல. ஏன்னா பாமரப்பட்ட மக்கள் வந்து எல்லாருமே அங்க இங்க கண்ணீர் விட அவங்க தாய் தாப்பனுடைய கண்ணீருக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை 24 வயசு வருது வளர்க்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க? ஏன் உங்க வீட்டுல ஆம்பளைகளே இல்லையா? உங்க வீட்டுல இளைஞர்களே இல்லையா? இப்பயுமே நான் நீதிபதி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சம்மன் அனுப்பி ஏன் 2 பேர் இன்னும் ஆஜராகல? எங்க ஓடி போய் ஒழிஞ்சான்? அவன் பொட்டாட்டியை தூக்கலைனா அவன் பிள்ளையை தூக்கி நிப்பாட்டு, ஆட்டோமேட்டிக்கா வரட்டும். ஏன் அவன் ஆட்சியில் இருக்கிறான், அவன் குடும்பத்துக்காரன், அதனால அந்த அரசியல் உங்களுக்கு பேசுதா? அரசியல் தான் இப்ப பேசுறோம்ன்றாங்க. கேட்டா திமுக காரனா அதிமுக காரனா இனி எந்த காரணா இருந்திருப்போம். கொண்டவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்ல, கொண்டவனுக்கு நீதி கிடைக்கணும்யா, அதுக்காக தான் போராடுறாங்க. அவங்க போராட்டத்துக்கு ஒரு வெற்றியை கொடு. இன்னைக்கு ஒரு நீதித்துறையில வந்து சொன்னீங்க 5 நாள் அங்க போராடுறாங்க மெயின்ல, மக்களுக்கு இடையூறா இருக்கிறாங்கன்னு. அந்த இடையூறு இல்லாம இன்னைக்கு மக்களுக்கு இடையூறா இல்லாம நாங்க வந்து நீதித்துறை சொல்லவும் உடனே வந்து நாங்க வந்து மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுக்கோங்க உங்க கொடுத்து அப்படி சொல்லுவோம். நாங்க ஆர்ப்பாட்டம் இங்க வந்து வச்சுட்டோம். வச்சு நீயோட 32 நாள் நடந்துகிட்டு இருக்கு. 32 நாட்களா நீங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்காக வந்து இங்க வந்து சாப்பிடாம கொள்ளாம வந்து வெயில வந்து கிடக்குறாங்களே, உங்களுக்கு பார்த்தா தெரியுது. உங்க வீட்டு பையன் இழந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? உங்கள் அரசியல் இப்ப தேர்தல் புறக்கணிப்பு சொன்னோட விமர்சனம் பண்றீங்கல்ல, இந்த ஏரியாக்குள்ள போகாதீங்கப்பா, தேர்தல் புறக்கணிப்புன்றாங்க, பேஸ்டர் போட்டிருக்காங்க, கேள்விகள் கேட்பாங்க, மானம் கட்டவங்க கேட்கதான் செய்வாங்க. ஒருத்தர் இறந்து போயிருக்கான், உனக்கு ஓட்டுக்கு நான் வேணும், நான் பாதிக்கப்பட்ட என் குடும்பத்துக்கு நீதி வேணாம். உடனே 4 பேர் அன்னைக்கு மட்டும் வந்தீங்கல்ல, வீட்டுக்குள்ள வந்து உடனே சுசுன்னு பேசுனீங்க, பாடியை வாங்குறதுக்கான எல்லா சூழ்ச்சியும் பண்ணீங்க. உங்களால முடியாது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து நீதிக்காக மட்டும்தான் குரல் கொடுப்போமே தவிர உங்களை மாதிரி காசுக்காக இல்ல. காசுக்காக மாரடிக்கிற கூட்டம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல நாங்கெல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் வந்து போராட்ட காலத்துல இறங்கிட்டா எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்க போராடுவோம். எங்களால முடிஞ்ச வரை இங்க இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். போயினாலும் ஒரு பிட்டாப் கேஸ் போடுற என்ன தாராக்கான என்ன கேஸ் நீ ஒரு ஆதாரத்தை காட்டு. ஏன் சும்மா வானங்களே ஏன் இருக்கிற இளைஞர்கள் கொண்டு ஸ்டேஷன்ல சம்பந்தமே இல்லாத ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறான் போன் அடிச்சுட்டு உடனே, தம்பி நீ வர்றியா இல்ல உன் வீட்டுல ஆழத்துக்கு போவானு, அதுக்கு மட்டும் ஆழத்துக்கு மட்டும் உனக்கு ஆள் வேணும் உடனே. இல்ல உன் வீட்டுல உடனே ஒரு ஆள் கிடைக்காதா உடனே அவன் தூக்குறதுக்கு மட்டும் உடனே மிரத்தல் விடுறது. நீ ஆம்பளை இந்த 16 பேர் இன்னைக்கு 16 பேர் சேர்ந்து அவனை கொண்டிருக்கான். இன்னும் அவன் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன்னா இந்த அரசாங்கமும் இந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களும் இவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க 30 நாள் ஆனாலும் சரி 100 நாள் ஆனாலும் சரி நாங்க வாங்க மாட்டோம். அவன் இருந்ததாகவே இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா நாங்க நினைச்சு வாழ்ந்துட்டு போவோம். இது இருக்கு இளைய தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது. பாதிப்பு வந்தா இதோட விட மாட்டான். நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும், உனக்கு எந்த ஸ்டேஷன்ல எந்த பிரச்சனை இருந்தா அன்னைக்கு ஸ்டேஷனே இருக்காது. ஜேசிபி வச்சு உடச்சு வரைக்கும் இல்ல கள்ளத்துக்கு உடச்சு வரைக்கும் காரு நிலத்தை உடச்சு வரைக்கும் வந்துடும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நாங்க வந்து சரி ஏதோ விட்டோம், 28 லாக்அப் டெத்து இன்னும் வந்து சும்மா இருக்க மாட்டோம். எந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பிரச்சனை இருந்தாலும் அங்கே ஸ்டேஷன் இருக்காது. இல்ல நான் காலை வர்றதுக்கு முன்னே எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாரு, நீ பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பார்த்து பேசலாம் அப்படின்றாரு. நல்லா என்னை பாப்பீங்க, லைவ்ல நல்லா பாத்துக்கங்க, நான் மூஞ்ச நல்லா காட்டுறேன், என்னை எங்களா பாத்துக்கங்க தூக்கிக்கங்க. என்ன அதுக்கெல்லாம் அஞ்ச போறாள். அன்னைக்கு சொன்னால்தான் இன்னைக்கு என்ன போராட்ட காலத்துக்குள்ள என்ன போகக்கூடாது. 4 நாள் இல்ல 4 நாள் இல்லாம இருக்க உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு மைக்கு பிடிச்சி பேசதான் செய்யறேன். என்ன பண்ணிருவீங்க? மிஞ்சி போனா வழக்கு போடுவீங்க. இல்லைன்னா அன்னைக்கு டிஎஸ்பி சொன்ன மாதிரி கார்லயே வண்டிக்கிலே வச்சு மிரட்டல் விடுங்க. இன்னும் ஏதாவது ஒரு போராட்ட காலத்துல உன்னை பார்த்து இருக்கிற மொத்த கேஸையும் போட்டு தூக்குன்னு தூக்கு. நீ ஆம்பளை தூக்கு, நீ காக்கி சட்டை கலட்டிட்டு வந்து 2 வீரம் பேசிட்டு தூக்கு வீரமான பொண்ணுகிட்ட. இல்லைன்னா நான் அன்னைக்கு சொன்னது இருக்கீங்க சேலை அவுத்து தர நீ கட்டிட்டு பேசு என்கிட்ட. ஏன்னா உனக்கு காக்கி சட்டை லாய்க்கு இல்ல. காக்கி சட்டையில பார்த்த பயமா எனக்கு. காக்கி சட்டைலாம் பார்த்து பயந்து ஒரு ஆள் இல்ல. என்ன உயிர் எடுக்கிற கொலகாரம் ஆயிட்டு அப்புறம் என்ன உனக்கு நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? சலிட் அடிச்ச காலம்லாம் போச்சு. நீனே எங்களுக்கு சலிட் அடிக்கணும். அப்படி காலத்தை நீங்க தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க.
வீரவணக்கம்